கேஎல்என்ஜே உறவுகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா, எல்லாருக்குமே தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பட்டாசுலாம் கொஞ்சம் சேஃப்டியாக எல்லாருமே கொஞ்சம் பார்த்து வைங்க. ஓகேங்களா, இன்றைக்கான ஒரு சின்ன ஒரு கெஸிங்கோட நீங்கள் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பி போர்டு 7 வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கரெக்டாக நிறுத்தி வச்சுருக்கான் மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதம் எல்லா நம்பருமே மேக்ஸிமம் அழகாக சூப்பராகவே ஆடி வந்தான். பி போர்டு 7 அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் தான் இருக்குது. இன்றைக்கி ஜாயின்லாம் இந்த வீடியோ போல் எல்லாமே ஓப்பனில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான், ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இது நான் 2-3 நாளாக பார்த்திங்கன்னா ஃபாலோயிங்கில் ஒரு பெண்டிங்கில் நிறுத்தி வச்சுருந்தேன். ஓகேங்களா, 2-3 விஷயத்தில் கரெக்டாகவே இருக்கும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டு சி போர்டு 7 வச்சு கரெக்டாக ஒரு பேட்டர்ன் ஒன்று முடிச்சிருப்பான். என்னென்னா, நம்ம ரெகுலராக சொல்கிற பேட்டர்ன் தான். கரெக்டாக பார்த்திங்கன்னா சி போர்டு 7க்கு 17 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான் பிசியில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசி 17. அடுத்து சி போர்டு 7 அப்படின்னா கண்டிப்பாக பிசியில் ஒரு 37 வச்சுருப்பான். அடுத்த 7 பார்த்திங்கன்னா 17க்கு ஒரு 67. அப்போ அடுத்த 7னா 37க்கு ஒரு 87 அப்படின்னு சொல்லி பிசி அழகாக கேம் முடிச்சிருப்பான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது நம்ம ரெகுலர் பேட்டர்ன் தான். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமில் எந்த நம்பர் கம்மியாக ஆடுறானோ அதை வச்சு எப்பயுமே கேம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 2-3-7 தான் கேமில் முடிச்சுனா, ஒரு 17க்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 67ன்னு ஒரு ஆப்போசிட் வச்சிட்டான். 37க்கு கண்டிப்பாக பிசியில் ஒரு 87 வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது. அதேமாதிரி கரெக்டாக 87 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அதேமாதிரி இப்போ பாருங்கள், பிசியில் அந்த ஏ போர்டை 7 வச்சு சி போர்டு 7 வச்சு கரெக்டாக ஒரு கேம் அடிச்சிருந்தான். அதேமாதிரி ஏபியில் பார்த்தீங்கன்னா ஏபி பாருங்கள் ஒரே ஒரு 17 அப்படின்னு சொல்லி ஒரு கேம் அடிச்சிருப்பான். அடுத்த 7 பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 47 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். சரி, மேலே பார்த்திங்கன்னா ஒரு 27. ஓகேங்களா, ஏபியில் 17, 47, 27 அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்திங்கன்னா பி போல் 7 வச்சு வேறு எந்த கேமே அடிக்கல. இப்போ பிசி நமக்கு 7 அடிக்கும்போது எப்படி 17க்கு ஒரு 67 அடிச்சானோ, 37க்கு ஒரு 87 அடிச்சானோ, ஏபியில் ஒரு 17, 27, ஒரு 47 அடிக்கும்போது இதில் கண்டிப்பாக பெண்டிங்கில் ஒரே ஒரு 37 கேப் நம்பர் நிற்குது. கண்டிப்பாக அந்த பிசி ஏபி 37 அப்படின்ற நம்பரை கேமில் அடிச்சே ஆகணும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா 7 வச்சு 2 பேட்டர்னு கரெக்டாக முடிச்சிட்டான். பிசியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் ஏபியில் கேப் நம்பரு. அதேமாரி பார்த்திங்கன்னா நமக்கு சி போல் 17ன்னு வச்சுனா அடுத்த 17 பிசி 17 எடுத்து அப்படியே ஏபியில் 17 வச்சான். அப்போ கண்டிப்பாக இந்த பிசி 37 எடுத்து கண்டிப்பாக ஏபியில் ஒரு 37 அப்படின்ற நம்பரை அவன் கேமில் அடிச்சே ஆகணும். ஓகேங்களா, அடுத்துக்கடுத்து பார்த்திங்கன்னா பி போர்டு 7 நமக்கு கரெக்டாக வரும்போது நமக்கு பிசி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நமக்கு 2 நம்பர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 74, ஒரு 70 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருக்கான். மேக்ஸிமம் 2 நம்பர் அடிச்சிட்டான். 74, ஒரு 70 அப்படின்னு மேக்ஸிமம் கேமை முடிச்சிட்டான். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 72, ஒரு 76, ஒரு 78. இந்த 3 நம்பரில் கம்பல்சரி 2 நம்பர் இந்த மாதம் கேமில் ஆட போகிறான். ஓகேங்களா, உங்களுக்கு எதாவது ஃபாலோ பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த 3 நம்பரில் ஏதாவது நம்பர் எடுத்து தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் ஏன் இந்த 78க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 74 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். அதுக்கு ஒரு 24 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். அதேமாதிரி பாருங்கள், ஒரு 28ன்னு ஒன்று இருக்குது கேமில். அதுக்கு ஒரு 78 அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேமில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் பார்த்திங்கன்னா கேமில் ஆடுறதுக்கு. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைமாக நேற்று கூட பார்த்திங்கன்னா நமக்கு 922ன்னு சொல்லி இந்த மாதம் ஒரு கேம் முடிச்சிருந்தான். ஓகேங்களா, இதில் ஏபி 92, ஏசி 92. கண்டிப்பாக பிசியில் பார்த்திங்கன்னா ஒரு 92 அடிப்பான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் நம்ம ஜாயினில் பார்த்திங்கன்னா பிசி 92 தான் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, பிசி 492 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு நேற்று பார்த்திங்கன்னா அந்த பிசி 92 அப்படின்ற நம்பரை கேமில் கரெக்டாகவே ஆடிருந்தான். ஓகேங்களா, மேக்ஸிமம் அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் அந்த ஃபஸ்ட்டு டபுள்ஸ் எது அடிக்கிறானோ அதை கம்பல்சரி பார்த்திங்கன்னா கேமில் கரெக்டாகவே முடிச்சிடறான். 92 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நம்பர். ஏன்னா ஏபிஎஸ்சி கரெக்டாக கேமை முடிச்சிருந்தான். ஓகேங்களா, அதேமாதிரி இந்த 78 அப்படின்ற நம்பரும் கேமில் ஆட போகிறான். இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் காரணங்கள் நிறையவே இருக்குது பிசி 78 அடிக்கிறதுக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 37 கேமில் இறக்குறான் அப்படின்னா மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 372, இல்லை 376, 378 இந்த 3 நம்பரில் தான் மேக்ஸிமம் இருக்கணும். பி போர்டு அடுத்து 7 அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பாக அந்த 3 டபுள்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் கேமில் அடிச்சே ஆகணும். ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன். இதில் எனக்கு எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் அந்த 78 அப்படின்ற நம்பர், ஏன்னா நமக்கு எப்பயுமே சொல்லுவோம்ல, இந்த 2 எந்த நம்பர்லாம் ஆடுறானும் அதுக்கு ஆப்போசிட் கேம் எப்பயுமே ஆடுவான். இந்த 74, 24க்கு ஒரு 74 நினச்ச மாதிரி கண்டிப்பாக இந்த 28க்கு ஒரு 78 கேமில் ஆட போகிறான். 78 நல்ல நம்பர். ஓகேங்களா, இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் பிசி 17 எடுத்து ஏபியில், பிசி 37 எடுத்து ஏபி 37 ஒன்று கேமில் அடிச்சே ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி 378 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கெஸிங். நீ பி போர்டு 7 வரத்துக்கு வீக்லியில் கரெக்டாக ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த நம்பரை ரிப்பீட்டாக கொடுக்குறேன். பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.